ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் NMK. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸோட 2 பீஸ் எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 1/4 இன்ச்சு தையல் போட்டுக்கோங்க. அங்கே பாருங்கள், மெயின் பீஸோட நல்ல பக்கத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே லைனிங் பீஸை போட்டு கழுத்து பக்கம் பின் பண்ணிக்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு குட்டி குட்டியாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துக்கிட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி லைனிங் பீஸோட ஓரமாக ஒரு படிமான தையல் போடுங்க. தையல் போடும்போது 2 பேக் போட்டு போடுங்க, அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். பொறுமையாக தைங்க, தையல் விலகிராமல் கரெக்டாக அந்த லைனிங் பீஸோட ஓரமாகவே தைங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், படிமான தையல் போட்டாச்சு. இது பாருங்கள், படிமான தையல் போட்டாச்சு. இனி அதை அப்படியே உள் பக்கமாக திருப்பிக்குங்க. அப்படியே ப்ளவுஸை உள் பக்கமாக திருப்பி லைனிங் பீஸை அப்படியே உள் பக்கமாக திருப்பிக்குங்க. மெயின் பீஸோட உள் பக்கமாக திருப்பிக்கிட்டு அதுக்கு மேலே இன்னொரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இது பாருங்கள், துணியோட ஓரத்தில் போடணும். இன்னொரு படிமான தையல் போட்டுக்கோங்க. 2 பேக் போட்டு போடுங்க, அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். இல்லைன்னா பிரிஞ்சிடும். பொறுமையாக நிறுத்தி தைங்க. இந்த வளைவு வர இடத்துல நிப்பாட்டி பொறுமையாக தைங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். அவ்வளோதான். இந்த பாருங்கள், படிமான தையல் போட்டாச்சு. இனி ப்ளவுஸ் பீஸை சுற்றி 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது துணியை ஒழுங்காக வச்சு போட்டுக்கோங்க. கட் ஆகிட்டா, துணியை ஒழுங்காக வச்சு போடுங்க. ஒவ்வொரு தையல் போடும்போதும் 2 பேக் போட்டு போடுங்க, அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், 2 பேக் போட்டு போடுங்க, அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். இல்லைன்னா தையல் பிரிஞ்சிடும். அவ்வளோதான், தையல் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக கட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை மட்டும் கட் பண்ணுங்கள், லைனிங் பீஸை சேர்த்து கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை மட்டும் கட் பண்ணணும், லைனிங் பீஸை சேர்த்து கட் பண்ணிடாதீங்க. பொறுமையாக கட் பண்ணுங்கள்.
இனிமேல் இந்த கழுத்து பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு தையல் போட்டுக்கோங்க. படிமான தையல் போட்டிங்க இல்லையா, அதை ஒட்டி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அந்த பக்கமும் தச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடும் தச்சாச்சு. இனி டாட் எப்படி பிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த டாட் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நடு சென்டர் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த லைனும் நம்ம அடியில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனும் ரெண்டும் ஒன்று போல் இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு ஒன்று போல் இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு தையல் போடுங்க. ரெண்டு பேக் போட்டு போடுங்க. ஒவ்வொரு இது 2 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் பிரியாமல் இருக்கும். 2 தையல் போட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ இந்த சைடு கழுத்து பக்கம் டாட் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த 2 பீஸையும் சமமாக வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி ரெண்டும் சமமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு டாட் பிடிங்க. இப்போ கைக்குழி பக்கம் டாட் பிடிக்கிறதுக்கு இது பாருங்க, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தையல் போடும்போது ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. பாருங்க, கப் சைஸ் நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி அந்த பக்கமும் தச்சு எடுத்துக்கலாம். இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடும் தச்சாச்சு. பாருங்க, 2 சைடும் டாட் பிடிச்சாச்சு. இனி பட்டி எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த பாருங்க, அதுக்கு மெயின் பீஸோட இந்த பாருங்க, மெயின் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நான் பட்டி பீஸ் 2 பீஸ் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா 2 பீஸ் வச்சுருக்கேன். லைனிங் பீஸ் 2 பீஸ் வச்சுருக்கேன். அந்த 2 பீஸும் இந்த பட்டி பீஸோட இங்கே பாருங்கள், மொத்தம் 4 துணி இருக்குது பட்டிக்கு. இப்போது மெயின் பீஸோட நல்ல பக்கமும் 2 ஒன்று போல் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த லைனிங் பீஸை வச்சு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போடணும். இந்த போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போடணும். போட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/4 இன்ச்சு தையல் போட்டாச்சு. இனிமேல் நம்ம இந்த மெயின் பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பாருங்கள், இந்த மெயின் பீஸை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பாருங்கள், இந்த ஓரத்தில் ஒரு படிமான தையல் போடணும். போடும்போது ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க, இல்லைன்னா தையல் பிரிஞ்சிரும். அதுக்காக தான் திரும்ப சொல்கிறேன். தையல் போடும்போது ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. இந்த பாருங்கள், இந்த துணியோட இந்த ஓரத்தில் ஒரு படிமான தையல் போடணும். போட்டுட்டு அதை அப்படியே திருப்பி இந்த பாருங்கள், திருப்பி ஒரு 1/4 இன்ச்சு தையல் போடணும். இதை போட்டுட்டு காமிக்கிறேன். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், படிமான தையல் போட்டாச்சு. இனிமேல் இதை அப்படியே உள்ளே மடக்கிக்கிட்டு அந்த பீஸை மேலே இந்த பாருங்கள், அந்த படிமான தையல் போட்டிருக்கீங்க இல்லையா, அதை ஒட்டி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுருங்க. இதை போட்டுட்டு காமிக்கிறேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/4 இன்ச்சு தையல் போட்டாச்சு. இனிமேல் தையல் போட்டு இனிமேல் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம அந்த சைடு பட்டியும் தச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடு பட்டியும் தச்சாச்சு. இனி எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம்.
இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி பட்டி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த பாருங்கள், நம்ம டாட் பிடிச்சோம் இல்லையா, அந்த பீஸும் பட்டி பீஸும் நல்ல பக்கம் ஒன்று போல் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த பாருங்கள் இதே மாதிரி கிராஸில் வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பட்டி துணியை கீழே வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த டாட் பிடிச்சோம்ல அந்த பீஸை இப்படி கிராஸில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தெரியுதா? இந்த பாருங்கள், இந்த மாதிரி கிராஸில் வச்சுக்கோங்க. கிராஸில் வச்சுக்கிட்டு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் மேலே ஒரு தையல் போடுங்க. இந்த மாதிரி டாட் பிடிச்சோம் இல்லையா, அந்த பக்கம் வரும்போது மட்டும் இந்த பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக மடித்து விட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக டாட் வர பக்கம் மட்டும் இந்த பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி மடித்து விட்டு மேலே அப்படியே தையல் போடுங்க. இந்த மாதிரி கிராஸில் வச்சு போடுங்க. ஜாயின் பண்ணும்போது பட்டி பீஸும் இந்த ஃப்ரண்ட் பீஸும் இந்த மாதிரி இந்த பாருங்கள் கிராஸில் வச்சு போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிராஸில் வச்சு போடுங்க. போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடு பட்டியும் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த பாருங்கள், இந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த பகுதி வரும்போது மட்டும் இந்த மாதிரி மடக்கி விட்டு தையல் போட்டுக்கோங்க. நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது நம்ம டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா, இந்த இடம் வரும்போது மட்டும் இந்த மாதிரி அந்த டாட் அப்படி மடித்து விட்டுக்கிட்டு இதில் தையல் போடுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தையல் போடுங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு தையலுக்கும் ஃப்ரண்ட் பேக் போடுங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இனி இதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக. இந்த பாருங்கள், 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், அதே மாதிரி இந்த பீஸையும் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி அடுத்த வீடியோவில் எப்படி ஐப்பட்டி கொக்கி பட்டி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம்.